அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நேற்று சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ நான் நேற்று கூட தம்ப்நெயில்ல வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஹையை வந்து அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றோட ஹையை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று கேண்டலோட ஹை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுங்க. ஸோ அந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் ஸோ அதுக்கு மேலே கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பை வந்து கண்டினியூ ஆகும், இல்லைன்னா ஒரு செல்லிங் வந்து பாசிபிள்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்று ஹை வந்து 49,007. ஸோ அதுக்கு எக்ஸாக்டாக அதை வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு ஸோ மார்க்கெட் வந்து கீழே தான் வந்திருக்கு. அதுக்கு மேலே கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ எதில் கேண்டில்ஸ் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆகலை அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கிரிப்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு பெரிய கேஷ் ஃப்ளோ வந்து இன்னைக்கு வந்து பங்கு சந்தையில் வந்து நடக்கல. பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, ஸோ எந்த ஸ்கிரிப்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேஷ் ஃப்ளோ வந்து நடக்கல. அதுவும் கால் ஆப்ஷன், பை ஆப்ஷன் எந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஹெவியாக வந்து பை பண்ண மாதிரி இன்னைக்கு வந்து மூவ்மெண்ட் இல்லை. என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2883 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் பாசிட்டிவ் வந்து 1535, டிக்ளைன்ஸ் வந்து 1252, அன்சேஞ்ச் வந்து 96. கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கு. ஒரு ரெண்டு, அதாவது முந்தானத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு நெகட்டிவ், ஒரு 7 மடங்கு நெகட்டிவ் இருந்தது. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மடங்கு பாசிட்டிவ் இருந்தது. இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்டேபிளாக இருக்கு மார்க்கெட்டு. ஸோ 52 வீக் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 24, 52 வீக் லோ வந்து 85. ஸோ இதுவும் ஸ்டேபிள் தான். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா 117 ஸ்டாக்ஸும், ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கிளில் 57 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50 அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, நாம நேற்று டிரா பண்ண ரெசிஸ்டன்ஸை அப்படியே வந்து வச்சுக்கோங்க. அதாவது நேற்று எப்படி ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ண அப்படின்னா, இன்னைக்கு எப்படி ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ண அப்படின்னா ஜனவரி 14 ஹை. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே வந்து இது வரைக்கும் கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் வந்து ஆகலை. இப்போ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 23,264 ஜனவரி 14 ஹை. ஸோ 23,264க்கு மேலே கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் வைக்கலை, கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ எந்தெந்த ஸ்கிரிப்டில் க்ளோஸ் வைக்கலைங்கிறது சொல்லினா உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஜனவரி 14 ஃபின் நிஃப்டியோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 22,809. ஸோ உங்களுக்கு ஃபுல் சார்ட்லையுமே லைன் வேணும், சப்போர்ட் லைன் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்டில் இந்த டூல்ஸில் போயிட்டு ஹரிசான்டல் லைன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் சார்ட்டுக்குமே லைன் வரும். இல்லை எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் மட்டும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வேணும் அப்படின்னு ஹரிசான்டல் ரே அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணி எடுத்துக்கிட்டா கொஞ்சம் தூரம் மட்டும் நமக்கு வந்து ஒரு டெம்பரவரி சப்போர்ட், ஸோ டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ், ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபின் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 12,070. ஸோ அதில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ், ஸோ சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. பேங்க் எக்ஸ், ஸோ பேங்க் எக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. சாரி, சென்செக்ஸ்லையும் கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு, பேங்க் எக்ஸ்லையும் கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியும்னா, ஒரு டெம்பரவரி பையர்ஸ் தான் நேற்று வந்து உள்ளார வந்திருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங் பையர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளார இன்னும் வரல. ஸோ இது எப்போ வரும்னா, ஜனவரி 14 ஹையை பிரேக் பண்ணி ஒன் டே கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் பார்த்தீங்கன்னா ஸோ தொடர்ந்து வந்து ஒரு பை ஆகக்கூடிய ஒரு பாசிட்டிவ் இருக்குமே தவிர, ஸோ மற்றபடி எப்படி இருக்குன்னா ஒரு சேனல் வந்து கிரியேட் ஆகும் எப்போவுமே. ஸோ இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் ஒரு சேனல் கிரியேட் ஆகும். எப்படி கிரியேட் ஆகும்னா நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ மார்க்கெட் வந்து இப்போ ஏறிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு, ஃபுல்லாக ஏறிட்டு இருக்கிறப்ப ஒரு சேனல் வந்து கிரியேட் ஆகும். எப்படி கிரியேட் ஆகும்னா இந்த மாதிரி. ஸோ ஏறுற மார்க்கெட் இறங்கும், இறங்கிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் வச்சுட்டு ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகும். இல்லை இப்போ இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா, இறங்கிட்டு இருக்குன்னா கொஞ்சம் இப்படி இருக்கும், இப்படி இருந்துட்டு ஒரு பிரேக் அவுட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த லோவை பிரேக் அவுட் எடுத்துட்டு ஸோ அகைன் வந்து கீழே தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் எத்தனை நாளுங்கிறது நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு 4 நாளும் இந்த கான்சல்டேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சைட்வேஸ் வந்து ஒரு 4 நாள் இருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளாகவும் போகலாம். ஸோ அது வந்து நம்மளால சொல்ல முடியாது. பட் ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் நடக்கிறப்ப கொஞ்சம் ஹெவியாக வந்து அந்த பிரேக் அவுட் வந்து நடக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ஃபிளாட் பேட்டர்ன், பியரிஷ் ஃபிளாட் பேட்டர்ன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த பேட்டர்ன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 14 கேண்டலுக்கும்
இங்கே ஜனவரி 13th கேண்டலுக்கும் நான் பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனல் பட்டனை நீங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஜனவரி 14th கேண்டலுக்கும் ஜனவரி 13th கேண்டலுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது மார்க்கெட் வந்து ஃபுல்லாக இறங்கிட்டு வருது. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பக்கத்திலே காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து மார்க்கெட் 53,887 நல்லா கவனிங்க, 53,887 மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து ஃபால் ஆன மார்க்கெட் ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. இந்த சேனலை பிரேக் அவுட் வச்சு க்ளோசிங் வச்சு அடுத்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு சேனல் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் எங்கே போவாங்கன்னா இந்த சார்ட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி, அதாவது இந்த இன்ஸ்டிடியூஷனல்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்என்ஐஸ் ஒரு பெரிய லாட்ஸ் எல்லாம் புக் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சேனல் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஓகே, நாம் இன்ட்ராடேக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் அகைன் வந்து ஜனவரி 14th இந்த 49,005 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லாமல் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சாலோ இல்லைன்னா இந்த லோவை பிரேக் பண்ணாலோ, இன்னைக்கு லோவை பிரேக் பண்ணாலோ ஸோ கண்டினியூஸாக அகைன் வந்து இந்த 47,914 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் நாளைக்கு வந்து நம்ம பண்ணால் போதும் எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே. பட் மிட் கேப் நிஃப்டியில் மட்டும் கொஞ்சம் வந்து ஏன்னா பை சைடு வந்து க்ளோஸ் வச்சிருக்கு, அதனால இது தொடர்ந்து பை ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. மற்ற ஸ்கிரிப்டெல்லாம் ஒரே மாதிரி தான். ஸோ ஜனவரி 14th ஹையையும் ஜனவரி 13th லோவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் லைன் ட்ரா பண்ணிடுங்க. ஸோ நான் சொல்றதை விட நீங்கள் போயிட்டு சார்ட்ல ட்ரா பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அதுதான் இப்போ அந்த லைனை பிரேக் அவுட் பண்ணால் பை, இல்லைன்னா லோவை பிரேக் பண்ணாலோ இல்லைன்னா அதை ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 49,048, பிவோட் பாயிண்ட் வந்து 48,785, சப்போர்ட் வந்து 48,487. இன்னைக்கு ஹை வந்து 49,083, லோ வந்து 48,522, ஓப்பன் வந்து 48,832, க்ளோஸ் வந்து 48,751. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கீழே தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து வச்சிருக்கு. ஸோ நம்ம சார்ட்லேயே பார்த்துலாம் எந்த மாதிரி வந்து நடக்கும் அப்படின்னு. ஸோ 15 மினிட்ஸ் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி, அதாவது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலுமே, ஸோ எங்க க்ளோஸுக்கு மேலேயோ கீழேயோ எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலுமே இந்த இடம் மார்க்கெட் வந்தது நாளைக்கு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல தாராளமாக நம்ம வந்து செல்லிங் வந்து எடுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 minutes கேண்டில் 49,005 5 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து செல்லிங் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்படி இல்லாமல் க்ளோஸுக்கு கீழே இன்னைக்கு க்ளோஸ் வந்து 48,751, ஸோ அதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் இந்த லோவை பிரேக் பண்ணா, அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லோ வந்து ஒன்டேல வச்சு காட்டுறோம் உங்களுக்கு. க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் இன்னைக்கு லோவை பிரேக் பண்ணால் நமக்கு வந்து செல் சைடு வந்து பாசிபிள் 48,522. ஸோ லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 47,914 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணால் செல்லிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடம் 49,005 வந்ததுக்கப்புறம் 5 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் செல்லிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ பையிங் வந்து எடுக்கக்கூடாதா அப்படின்னா எந்த இடத்துல பையிங் எடுக்கலாம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த கேண்டில் இந்த 49,005 பிரேக் பண்ணாதான் ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணமே தவிர ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இது மட்டும் நாளைக்கு நம்ம பண்ணால் போதும். வேற எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவசரப்பட்டு ஒரு எந்த டிசிஷனும் எடுக்கணுங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது. ஸோ நிஃப்டி 50 அதே மாதிரி தான், நீங்கள் எல்லாத்துக்குமே அந்த சேனல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, ஸோ எதில் நம்ம பிரேக் ஆகுதோ அதில் மட்டும் நம்ம பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பிரேக் ஆகாமல் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா லோவை பிரேக் பண்ணாலோ இல்லை மறுபடியும் அதே ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தாலும் நம்ம செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதும். பிரேக் ஆகிற ஸ்கிரிப்டுக்கு மட்டும் நம்ம வந்து பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ பிரேக் ஆகிற ஸ்கிரிப்ட்னா நம்ம மிட் கேப் 50 பிரேக் ஆயிருக்கு, மறுபடியும் ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக நம்ம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி லெவல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து 3 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒன்று வந்து கிராம்ப்டன் கிரீவ்ஸ்
கிராம்ப்டன் கிரீவ்ஸை பொறுத்த வரைக்கும் 348ங்கிறது ஒரு நல்ல பையிங் ஜோன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பெர்கர் பெயிண்ட் மாதிரியே தான் இதுவும். ஸோ பெர்கர் பெயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா 460 ஒரு என்ட்ரி ப்ரைஸ் அது. ஸோ சின்ன ஸ்டாப் லாஸ் வர மாதிரி இதுலையுமே பார்த்தீங்கன்னா 365ங்கிறது நம்ம என்ட்ரி ப்ரைஸ். ஸோ ஸ்டாப் லாஸ்ங்கிறது 345, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ் இது. ஸோ இதோட இது வந்து ஒரே நாளில் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் பக்கம் நாம் வந்து ஒரு இன்ட்ராடேக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா 480 ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பர்பஸுக்கு நம்ம 480 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெயின் பண்ணிக்கலாம் கிராம்ப்டன் கிரீவ்ஸை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ இதோட நெக்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1232. ஸோ இந்த நெக்லைனை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக 1160 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து ஐசிஐசி பேங்க்ல வந்து இருக்கு. சப்போஸ் இந்த நெக்லைன் பிரேக் ஆகாமல் ஹைக்கு மேலே ஐசிஐசி மறுபடியும் டர்ன் ஆனது அப்படின்னா அடுத்த பையிங் ஜோன் வந்து 1336. ஸோ இதை பிரேக் ஆகணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் பண்ணிட்டு போகணும். எப்படியும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஐசிஐசி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கேண்டில் ஆச்சு கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். மற்றபடி செல் பிரேக் அவுட்டுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து கவனிக்க வேண்டியது. ஸோ எஃப்என்டோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பையும் செல்லும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் கேஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ 1800 இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கொட்டாக் மஹேந்திரா. ஸோ கொட்டாக் மஹேந்திராலாம் பார்த்தீங்கன்னா 1725ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன். அங்கே எடுத்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட்ஸ் மேலே வந்துருக்கு. ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ அகைன் 1840 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து கொட்டாக் மஹேந்திராவில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஸோ நாளைக்கு இன்னைக்கு மாதிரி தான். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், வேற வழி கிடையாது. ஏன்னா சென்ட்ரல் இந்த சேனலில் கிரியேட் ஆயிடுச்சுனாலே இந்த அப் அண்ட் டவுன் தான். ஒன்று இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணும், இல்லைன்னா இந்த சேனல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் நல்லா மார்க்கெட்டை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நியூஸோ இல்லை ஏதாவது ஒரு ஹை ப்ரெஷரோ இருக்கிறப்ப ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒன்று கீழே இருக்குவாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ அடுத்த 5 days ஆப்ஷன் கிளாஸ் வந்து ஜனவரி 27லேருந்து 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி டெலிகிராம் சேனலில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் டெலிகிராம் சேனலில். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.